இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் டீச்சர்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ கூட தான் ஒரு சின்னம்மா வந்தா பெரியம்மா வந்தா எத்தனை பேருக்கு அம்மா வந்ததுன்னு பார்க்குறதுக்கு ஆசிரியர்கள் அனுப்பப்பட்டதை நாம் வந்து பார்க்குறோம். ஆக சமூக பணிகள்லையும் அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் உள்ளிட்ட பணிகள்லையும் காலந்தோறும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படின்றதான் பார்க்குறோம். இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு தகுந்தாற் போல கூடுதல் சவால்கள் ஆசிரியர்களுக்கு வந்திருக்கு என்பதை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆசிரியர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக என்னால் உணர முடியல. ரொம்ப முன்னால இருந்து நமக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோல் மாடலுக்கான ஒரு ஆள். அவர் தான் எனக்கு முதல் ஹீரோ, இல்லை அவர் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஸோ அப்படி ரோல் மாடலாக இருப்பது அப்படிங்கிறதுல போன தலைமுறை ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்களா, இல்லை இந்த தலைமுறை இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுக்கிறாங்களா? இல்லை எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது, ரோல் மாடலாக எடுத்துக்கணுமாங்கிற கேள்வி கூட எனக்கு இருக்குது. ஒரு நல்ல மாணவர் ஒரு ஆசிரியரிடமிருந்து எது நல்லது எது கெட்டது என்பது 2ஐயும் படிப்பார். இந்த டீச்சர்கிட்ட திட்டுற குணம் இருக்குது, அடிக்கிற குணம் இருக்குது, அல்லது கோவப்படுற ஏதோ ஒன்று இருக்குன்னா இது தப்புன்றதே மாணவர் உணர்வார். ஒருவரிடம் ரொம்ப சிரித்து பேசுகிறாரு அல்லது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறாரு, கேட்டதுக்கெலாம் உதவி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது நல்ல பண்பு அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கிறது உண்டு. ஆக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று பகுத்து பார்க்கக்கூடிய பண்பு என்பது இயல்பாக மாணவர்களிடம் உண்டு. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்தவர்கள் தான் ரோல் மாடலாக இருந்தாங்க, இந்த காலத்தில் ரோல் மாடலாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியாது. எந்த காலமாக இருந்தாலும் சரி அந்த மாணவனிடம் என்ன கடத்தினோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இயற்பியல் படிக்கக்கூடிய வர்ற மாணவருக்கு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை மட்டும் பேச போகிறோமா, அல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போருக்கு எதிராக இருந்தாருன்றதை பற்றி பேச போகிறோமா? இன்றைக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்துருச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டும் பொழுது குழந்தைகளுக்கு நிறைய வந்து கேம்ஸ் கொடுக்குறாங்க. எந்த கேம்ஸாவது துப்பாக்கி இல்லாத கேம்ஸ் இருக்கா? அப்போது குழந்தைகிட்ட துப்பாக்கியை காட்டுவது என்பது நியாயமா? ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அணுகுண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு சமதர்மமான சமூகம் வேண்டும், சமதர்மமான பொருளாதாரம் வேண்டும் கேட்டிருக்காரு. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அரசியல் பேசியிருக்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பொருளாதாரம் பேசியிருக்கிறார் என்பதை ஒரு பிசிக்ஸ் டீச்சர் பேசலைன்னா அவர் டீச்சரான்றது கொஸ்டின் தான். கடந்த காலத்தில் சட்டங்கள் இல்லை, நீ அடிக்கக்கூடாது நீ திட்டக்கூடாது அப்படின்ற சட்டங்கள் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அப்படி சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் இருந்தாலும் சட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல ஆசிரியர் அடித்தோ திட்டியோ மாணவருக்கு சொல்லித்தர முடியாது என்பதுதான். ஒரு மாணவனிடம் படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டினால் அந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர். தனக்கு தெரிந்த அனைத்து கருத்தையும் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் வந்து சிறந்த ஆசிரியரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மாணவரை படிக்க தூண்டிவிட்டால் அவர் வந்து சிறந்த ஆசிரியர். எனக்கு வந்து இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாணவர்களை சிறப்பாக கையாள்வது வந்து போன தலைமுறை ஆசிரியர்களா இந்த தலைமுறை ஆசிரியர்களா பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் சொல்ல முடியலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், போன தலைமுறை ஆசிரியர்கள்ட்டேருந்து இந்த தலைமுறை நிறைய சேஞ்ச் ஆகிருக்கீங்க. அதில் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, போன தலைமுறை ஆசிரியர் எதுக்கு எடுத்தாலும் கையில் ஒரு பெரம்போடே இருந்தாங்க, ஒரு பயத்தை காட்டக்கூடிய உருவமாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த உருவத்திலேருந்து மாறுறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னும் மாடர்னாக நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்க. ஏன் இன்னும் அந்த பழைய கல்ச்சருக்கே போகணும், நம்ம புதுசாக கொண்டு வரலாமே, எவ்வளோ மாறி இருக்குமோ இது மாறக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் எனக்கு ஒன்றே உங்ககிட்ட கன்சர்னாக இருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்லிங்கிறீங்க. அஃப்கோர்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லும்போது கூட நல்லா பாருங்கள், ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்கிறீங்க. உண்மையிலே உங்களால் ஃப்ரெண்டு ஆகவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், உங்களால் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா என்ன? ஃப்ரெண்டு குடிச்சத்தில் உட்காந்து பேசலாம், உங்கள்கிட்ட பேச முடியுமா என்ன? பேச முடியாது. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு டீச்சர் இஸ் அ டீச்சர் அட் எண்ட் ஆஃப் த டே. டீச்சர் கேன் நெவர் பி அ ஃப்ரெண்ட் அட் எனி டைம் அட் எனி காஸ்ட். யாராலையுமே அப்படி ஆக முடியாது. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜோனில் போடுறது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த இடத்துல கை ஓங்கணுமோ, எந்த இடத்துல குரலை ஒசத்துணுமோ அங்கே ஒசத்த முடியாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னுடைய அழகை பற்றி சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்கிறாங்கங்கப்போ அப்போது நம்ம எந்த இடத்துல பேசணுங்கிறது நமக்கு மிஸ் ஆகிடுது. நம்ம சமுதாயத்தில் பாருங்கள், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறாரு, மூத்தோன் வருகை என்னாது அறிவுடையான் 6 அரசு செல்லும் அப்படின்னு. இருக்கிறதுலே மூத்தவன் யார் இங்கே வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார் அறிவுடையவனோ அவன் வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. சீனியருக்குலாம் அங்கே மரியாதை இல்லை, யாருக்கு அறிவு இருக்கோ அவனுக்கு தான் மரியாதை. அப்போது உங்களை எதுக்காக மதிக்கப்படணும்னா உங்களோட அறிவுக்காக. செமையாக மேக்கப் போட்டிருக்காங்க, செமையாக லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, செம ஸ்டைலாக இருக்காங்க, இது உங்களுக்கு ஒரு கிரெடிட்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்களை மதிக்கப்படக்கூடாது. அதுதான் சொல்ல நினச்சேன். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 சிறப்பு விருந்தினர்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.